சூழ்நிலை தமிழக அரசு கொடுக்குறேன்னு சொன்ன 100 ரூபாய் மானியம் வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம வந்து டிலே பண்ணலாம்? இப்பதான் நாங்க வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என கூறிய வாக்குறுதி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கோம். நிறைவேற்றாத வாக்குறுதிகள் குறிப்பா வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை எரிபொருள் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு இருக்கிற சூழ்நிலை தமிழக அரசு கொடுக்குறேன்னு சொன்ன 100 ரூபாய் மானியம் வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம வந்து டிலே பண்ணலாம்? இப்பதான் நாங்க வந்து எலக்ட்ரிக்கு 2 ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்லிட்டோம். மின் அடுப்பை உபயோகியுங்கள், மின்சாரத்தை உபயோகிக்கிற பொழுது ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா தர்றோம்னு சொல்றோம். அது 100 ரூபாயை தாண்டி போயிடும். வீடுகளுக்கு கொடுக்க சொல்லி நாங்கள் மின்னடுப்பு தான் யூஸ் பண்றாங்களான்னு நம்ம எப்படி கணக்கெடுக்க போறோம்? மின்னடுப்பு தான் பயன்படுத்துறாங்கன்னா அதை எப்படி கணக்கெடுக்க முடியும்? பொதுவா எல்லாமே ஒரு வீட்டுக்கு கணக்கு எல்லாமே இருக்கும், மோட்டர்ல பம்பு எல்லாமே இருக்கும். இல்ல மின்னடுப்புக்கு அப்படின்னு சொல்லி தனியா எப்படி அந்த கணக்கு? அது கூடுதல் மின்சாரம் தான் சொல்றோம். இப்ப ஏற்கனவே ஒரு வீட்டுக்கு 400 யூனிட் மின்சாரம் ஓடி இருக்கு. அதாவது ஒரு கடைக்கு தான், வீட்டுக்கு சொல்ல, கடைக்கு அந்த 400 யூனிட் மின்சாரத்தை தாண்டி 600 ஓடிச்சுதான் இந்த 200 கூடுதல் மின்சாரம். அந்த 200 கூடுதல் மின்சாரத்துக்கு 2 ரூபாய் தருவோம். தமிழக அரசு ஏற்கனவே வந்து கொடுத்த வாக்குறுதியில வந்து மாதம் ஈபி கணக்கு பண்ண சொல்றாங்க. இப்ப தேர்தல் வந்து இப்ப திடீர்ன்றது வந்து யூனிட் 2 ரூபாய் மானியம் சொல்லி தமிழக அரசு சொல்லுது. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. அதை பத்தி சொல்றீங்க சார்? எல்லா வாக்குறுதிகளையும் உடனடியாக நிறைவேற்றிவிட முடியாது. அதனால்தான் இப்ப 2 ரூபாய் நாங்க வந்து தர்றோம்னு சொல்லி இன்றைக்கு மக்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு உடனே அறிவித்த அரசு இந்த அரசு. இந்தியாவில் இருக்க வேற எந்த மாநில அரசும் அறிவிக்கல. நாங்க முன்னோடியா அறிவிச்சிருக்கோம். இதையாவது மற்ற மாநிலங்கள்லாம் பின்பற்றுங்கள் என்று. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.